அஸ்ஸலாமு அலைக்கும். ரெஜினா கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, புளிசோறு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் புளி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இப்போ வறுக்கிறது என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து, ஒரு ஸ்பூன் எள், ஒரு ஸ்பூன் மல்லி போட்டுக்கோங்க. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதில் வரமிளகாய், கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்து தட்டில் ஆற வச்சுருவோம். இது நல்லா ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பொடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பு பார்த்துக்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பும் போட்டுக்கோங்க. முந்திரி உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். கடலை போட்டுக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்துட்டு இதில் வரமிளகாய், கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பெருங்காயமும் போட்டுக்கலாம். எல்லாம் வறுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த புளி ஊற வச்சுருந்தோம்ல, அதை கரைச்சி நம்ம இதில் ஊற்றிக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப போட்டு நல்லா கொதிக்க விடலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்ச மசாலாவையும் போட்டுக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு நல்லா பரட்டி விடணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா பக்குவமாக வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை சாதத்தில் போட்டு கிளறி வைப்போம். அந்த தூளையும் கொஞ்சம் மேலே போட்டுக்கோங்க. நான் கிளறிட்டு காமிக்கிறேன். நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பரிமாறும்போது இந்த முந்திரி, கடலை எல்லாம் இன்னும் கொஞ்சம் வறுத்து மேலே போட்டுட்டு பரிமாறுங்க. சூப்பராக இருந்துச்சு, அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.